ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் பூதாகரமாகி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா முழுவதும் தமிழகத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் பேச தொடங்கிவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதும் போதைப்பொருள் கடத்தலை பற்றி பேசியிருக்கிறார். இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் பேசிய வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே வைரலா போயிட்டு இருக்கு. போதைப்பொருள் கடத்தல் அதிகாரிகளுடன் ஒரு மாநாட்டை நடத்தினார் இல்லைங்களா? அன்னைக்கு என்ன வக்கனையா மு.க. ஸ்டாலின் பேசினதை வந்துட்டு நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, அப்புறம் நம்ம வருவோம். மதுவிலக்கு பிரிவில் மத்திய நுண்ணறிவு மீது மேலும் வலுப்படுத்தப்படும். இந்த ஆலோசனைகளை, அறிவுரைகளை புதிய அறிவிப்புகளோடு ஒரு எச்சரிக்கை விடுக்க நான் விரும்புகிறேன். காவல்துறை உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன். சாதாரண தவறுகளுக்கு துணை போகக்கூடாது என்றால் ஒரு சமுதாயத்தையே, எங்களுடைய அமைச்சர்கள் துறைமுருகன் சொல்வது போல, ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது. இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நாம் சாஃப்ட். தவறு செய்வதற்கு, குறிப்பாக போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். அதற்கான அதிகாரத்தை நான் எங்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. NDPS சட்டத்தில் உள்ள 32B(A) பிரிவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரிவில் உள்ள தி ஃபேக்ட் தட் தி அஃபெண்டர் ஹோல்ட்ஸ் எ பப்ளிக் ஆஃபீஸ் and that he has taken advantage of that office in committing the offense என்ற வாசகத்தை குறிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அப்படி ஒரு நிலைமைக்கு எத்தனையோ அல்லது உங்களையோ உங்களின் கீழ் உள்ள அதிகாரிகள் தள்ளிவிட மாட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க மாட்டார்கள் என்று இன்னமும் நம்புகிறேன். நமக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருள் அறவே கூடாது. அந்த இலக்கை நோக்கி அனைவரும் நடைபெறுவோம். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் தமிழகத்தில் ஒழிச்சாகுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினாரு. இதை வலியுறுத்தி எந்த அதிகாரிகளாவது இதற்கு துணை போனாலோ நான் ஒரு சாஃப்ட் முதலமைச்சராக இருக்க மாட்டேன். நான் நல்லவர்களுக்குத்தான் சாஃப்ட். ஆனால் போதை கடத்தல் மாதிரியான விஷயங்களுக்கு நான் சாஃப்ட் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனா கடத்தல்காரன் எங்க வெளியெல்லாம் கிடையாது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆனால் இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் தமிழகத்தில். நான் சொல்ல போனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் கோபாலபுரத்தினருக்கும் தான் விழிப்புணர்வு தேவை. போதை கடத்தல் விவகாரத்தில் மக்கள் எல்லாம் எச்சரிக்கையாக தான் இருக்கிறார்கள். இப்ப யாருக்கு விழிப்புணர்வு தேவைன்னா முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் தேவை. ஏன்னா ஒரு ஜாபர் சாதிக்கு என்பவன் மு.க. ஸ்டாலினிடம் நிதி கொடுத்து போட்டோலாம் எடுத்திருக்கிறான். காவல்துறையில உயர் அதிகாரிகளிடம் பரிசுகளை வாங்கியிருக்கிறான். அவங்க மகன் உதயநிதி மனைவி கிருத்திகா மங்கை என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அதற்கு முழுவதுமாக ஜாபர் சாதிக்கு போதை கடத்தலில் வந்த பணத்தை தான் அதுல போட்டு இருக்கிறான். அப்படின்னா இப்ப சொல்லுங்க மக்களே, யாருக்கு விழிப்புணர்வு தேவை? மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கா இல்ல பொதுமக்களுக்கா? பொதுமக்கள் எல்லாம் எச்சரிக்கையாக தான் இருக்கிறார்கள். ஜாபர் சாதிக்கின்ற ஒரு போதை கடத்தல் மன்னனை கூடவே வைத்திருந்திருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது என்றால் மு.க. ஸ்டாலின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், யார் இதற்கு துணை போனாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் ஜாபர் சாதிக் என்ற ஒரு போதை கடத்தல் மன்னன் தன் குடும்பத்திற்கு உள்ளாவே
அதுவும் சுதந்திர பறவையாக வந்து சென்றிருக்கிறான். ஒருவன் நிதி கொடுக்க வருகிறான் என்றால் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு ஏது இப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு, இதையெல்லாம் ஒரு முதலமைச்சராக இருப்பவர், அதுவும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? பணம் எவன் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுவீர்களா? இதுதான் நீங்கள் தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் பொழப்பா? இப்படி நீங்கள் ஆட்சி செய்தால் தமிழகம் குட்டிச்சோறாக தான் போகும். இந்த ஒரு காரணத்துக்காக மு.க. ஸ்டாலின் பதவி விலகியே ஆக வேண்டும். எதிர்க்கட்சிகள் இதை தீவிரமாக பேச வேண்டும். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்லுவாண்டா ஸ்டார் தமிழன்டா.